இது குறித்து தங்களுடைய பார்வையை பகிர்வதற்காக சமூக செயற்பாட்டாளர் கஸ்தூரி நம்முடன் இணைந்திருக்கிறார். மேம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்கள் பார்வை என்ன? நீதிமன்றத்துக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணிய போராளிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் நாங்க பல வருடங்களாக வைத்துக் கொண்டிருக்கின்ற கோரிக்கை என்னன்னா, பாலியல் வன்புணர்வு பாலியல் வன்முறை வழக்குகளில் ஒரு துரிதமான நடவடிக்கை வேண்டும். காவல்துறைக்கு துரிதமான நடவடிக்கை விசாரணை செய்ய வேண்டும். அதைவிட அதிகமாக நீதிமன்றத்துக்கு இது போன்ற வழக்குகள் தேங்கி விடுகின்றன. ஒரு பாலியல் வன்புணர்வுன்றத பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த ரணம் புறையோடி போவதற்குள் நியாயமான முறையில் துரிதமாக ஒரு நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க பல வருடங்களாக நாங்க குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். இன்று வழக்கு நீதிமன்ற படிக்கட்டை எட்டிய 4 மாதங்களில் முழு விசாரணையை நடத்தி, இதை நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். காவல்துறை விசாரணைய டிசம்பர்ல குற்றம் நடக்குது. விசாரணையை முடிச்ச அத்தாட்சிகளோட அவங்க நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்வது, நீதிமன்றத்தை அணுகுவது என்பது பிப்ரவரியில் நடக்குது. அதுல இருந்து வாய்தாக்கள், பல தாமதங்கள், இப்படித்தான் நம்ம பொதுவா நீதிமன்ற செயல்பாட்டை பார்த்திருக்கிறோம். இந்த விஷயத்துல 4 மாதங்கள்ல பெண் நீதிபதிகள் உட்பட்ட அந்த நீதிமன்றம் மிக துரிதமாக இந்த வழக்கை விசாரித்திருக்கிறது. அதுல இன்று தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறது. அவங்க தீர்ப்பை ஏற்கனவே போன வாரமே கொடுத்துட்டாங்க. இன்று தண்டனையை அவங்க இது பண்ணி காமிச்சிருக்கிறாங்க, விவரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் இருந்தாதான் பாலியல் குற்றங்கள்ல பாலியல் குற்றவாளிகள் ஊர்ல ஜாலியா சுத்துறாங்கிற ஃபீலிங் இருக்காது. பெண்கள், இனி பாதிக்கப்பட்ட பெண்கள், இங்க ஒரு வீர மாணவி, எத்தனையோ பெண்கள் தனக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க யாருமே இதுல ஒரு பிராது கொடுக்கல பாருங்க, புகாரு. இந்த பெண் வெளியே அது அந்த பெண்ணுக்கு அரசியல் அழுத்தங்கள் இருந்தது. காவல்துறையில இருந்து முறைகேடான அச்சுறுத்தல்கள், அந்த பெண்ணுடைய பேரு ஊருன்னெல்லாம் இது பண்ணாங்க, பப்ளிக் லோமன்ல போட்டாங்க. இருந்தாலும் அந்த பெண் பின்வாங்காம ஒரு வீர மங்கையாக இருந்து இதுல கடைசி வரைக்கும் அந்த பெண் தன்னுடைய தரப்புல இருந்து பின்வாங்கவே இல்லை. காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவையும் இந்த இடத்துல பாராட்டணும். சரியான அத்தாட்சிகளோட அவங்க போய் இதை நீதிமன்றத்துல வழக்க சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல நீதிபதி அம்மாவுக்கு கைகூப்பி சிரம் தாழ்த்தி நம்ம வணங்குறோம். அவங்க ஒரு பெண்ணின் மனநிலையோட ஒரு வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குரிய, ஏன்னா டீனேஜ் பொண்ணு, அந்த டீனேஜ் பொண்ணுடைய பேரு, ஊரு, அவங்களுடைய படிப்பு எல்லாமே கேள்விக்குரிய ஆகும்போது அவங்களுடைய அந்த ஒரு இழப்ப மனசுல கொண்டு சரியான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. நான் மரண தண்டனை இந்த குற்றத்துக்கு கிடைக்காது, ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத சட்ட ரீதியான பார்வையை உங்ககிட்ட ஏற்கனவே போன வாரம் பேசியிருந்தேன். அதை விட சரியான தீர்ப்பா இதை நான் பாக்குறேன். 30 வருட தீர்ப்புல அவங்க சொல்லியிருக்க 30 வருடம் தானா, இதுக்கு அப்பீல் போக முடியாதுன்னா முடியாதுங்க. ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும், எந்த தளர்வுமே இதுக்கு இருக்காது. 30 வருடம் சிறையில் இந்த கயவன் இருக்க வேண்டும் என்பது அவனுக்கான தண்டனைங்கிறத விட சமூகத்தில் இது போன்ற கயவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அவங்க குடும்பம், ஏன்னா இவங்க எல்லாம் குடும்பஸ்தர்கள். அதை நீங்க பாருங்க, இந்த குற்ற ஞானசேகரனுக்கே அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, 8வது படிக்கக்கூடிய ஒரு வளர்ந்த மகள் இருக்கிறாள் அப்படின்னு கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கிறாரு, கருணை கேட்டிருக்கிறாரு. அப்போ குடும்பத்துல பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு குற்றங்களில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைய நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இதை நாம பாராட்டுறோம். ஒண்ணு ஞானசேகரன் மட்டும்தான் இந்த வழக்கில் குற்றவாளியா அப்படின்னு சொன்னா, நேரிடை குற்றவாளி ரேப் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சது ஞானசேகரன். அதற்கான தண்டனை இன்னைக்கு வந்திருக்கு. பட் இதுல ஒரு பின்னணி இருக்கு, யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கு என்பதையும் நாம் மறக்க கூடாது. காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தின் துரிதமான நடவடிக்கை வரவேற்கத்தக்கது மற்றும் பாராட்டுக்குரியது எனவும்
ஆனால் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா என்ற கேள்வியும் நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லை என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி ஏக காலத்தில் அனுபவிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லை என்றும் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஞானசேகரனுக்கு 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி ஏக காலத்தில் அனுபவிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லை எனவும் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி ஏக காலத்தில் அனுபவிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தற்போது இது குறித்து தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக அமமுகவிலிருந்து CR சரஸ்வதி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது குறித்த உங்கள் பார்வை? உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்புமா. அதாவது ஒரு தவறு செய்தால் இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கணும்னு ஒவ்வொருத்தர் மனசுலயும் நீதிமன்றம் பதிய வைக்கும் போது எதிர்காலத்துல இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியை நீதிமன்றம் செஞ்சிருக்கு. ஒரு பெண் நீதிபதி எப்படி பொள்ளாச்சியில் ஒரு தீர்ப்பு கை வைத்தால் தன் வாழ்நாள் பூரா சிறையில தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா இது அமைஞ்சிருக்கு. நிச்சயமா எதிர்காலத்துல இனிமே இந்த தவறை யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. ஹலோ மேம், எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இது ஒரு நல்ல தீர்ப்பாக அமைந்திருப்பதாக கூறியிருக்கும் உங்களுடைய கருத்திற்கு நன்றி மேம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி ராஜலட்சுமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. BNS சட்டப்பிரிவு 329 படி விருப்பத்திற்கு மாறாக
அத்துமீறி நடந்து கொண்டதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 126(2) சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்துதல் குற்றத்திற்காக 1 மாதம் சிறை தண்டனையும், BNS சட்டப்பிரிவு 64I பாலியல் வன்கொடுமை வழக்கில் 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும், 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066E தகவல் சட்டப்பிரிவின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதலுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த அதிரடி தீர்ப்பை அளித்திருக்கிறார்.